யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம். மகதன்னா மரியாள் இயேசுவுக்கு வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை இயேசுவுக்கு பூசணும்னு கடந்து வாரம். அந்த பெண் இயேசுவுக்கு வெளியேற பெற்ற ஒன்று, அவளை பொறுத்த வரைக்கும் அது வெளியேற பெற்றதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றணும்னு கொண்டு வரான். பட் பீப்புள் ஆர் டிஸ்கரேஜிங். என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் வேஸ்டட். இது வேஸ்ட் ஆயிடுச்சேன், இது வேஸ்ட் ஆயிடுச்சேன். ஏசு கிறிஸ்து ஒன்னே ஒன்று தான் சொன்னார், நீங்கள் செய்யாத ஒன்றை அவன் எனக்கு செஞ்சான். யூ ஆர் வித் மீ, நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்யாத ஒன்றை அவன் எனக்கு செய்தா. டோர் அண்ட் வர்ஷிப் மீ அலோன். அவளுடைய கவனம் முழுசும் என் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு நான் என் தைலம், இயேசு நான் என் தைலம், எப்படியாவது ஊற்றிடணும், எப்படியாவது ஊற்றிடணும். she pour out everything. அவனுடைய சமூகத்தை எல்லாத்தையும் ஊற்றிட்டான். 1008 பேர் குறை சொன்னாலும் அவள் கவலைப்படல. ரிசல்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரிசல்ட் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார், இவளை குறிச்ச பேர் காஸ்பல். அவர் சொன்னார் சுவிசேஷம். இந்த அம்மா செஞ்சது என்னமா? சுவிசேஷம் எங்கும் பறைசாற்றப்படும். இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? ஒன்லி ஒன், இயேசுவை ஆராதிக்கணும். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், இயேசுவை ஆராதிப்பதற்கு என் வாழ்க்கையில் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் உங்களை பீட் பண்ணவே முடியாது. 1008 பேர் குறை சொல்லலாம், யூ ஆர் வேஸ்டட், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங், பீப்புள் மே கிரிட்டிசைஸ், பட் யூ ஒன்லி ஃபோக்கஸ் ஜீசஸ். உன் கையில் இருக்கிற ஊழியம் தைலம், அதான் ஊழியம். உன் கையில் இருக்கிற தைலம் லுக்கிங் ஜீசஸ், யூ போர் அவுட். நம்ம வாழ்க்கையில் மனதிரும்பும் இருதயத்தோடு கூட நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். நான் மண்ணான மனுஷன், எங்கே தான் நான் போவேன்? மண்ணுக்கு. நான் தூளுக்கும் சாம்பலுக்கும் சமமானவன். ஐ மே ஹேவ் அ டிகிரி, எனக்கு டிகிரி இருக்கலாம், போஸ்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நான் தூளுக்கும் சாம்பலுக்கும் சமமானவன். சாம்பலை யார் மதிப்பா? நான் அந்த சாம்பலுக்கு சமமானவன். உன்னை எரிச்சு ஒன்று இல்லாமல் ஆக்கினா தான் சாம்பல், அப்படி தானே? இல்லையா? பெரிய கட்டை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டையை தள்ளி 3 நாள் கழிச்சு வந்த பக்கம் அந்த அவ்வளோ பெரிய கட்டையை காணும். சாம்பல் இவ்வளோ காண்டாயிருச்சு. அதுதான் மனுஷ தன்மை, நம்முடைய குணங்கள், சுவாபங்கள். இதை பூசும் போதே முற்றிலும் நான் சாம்பலாகணும். ஆண்டவர் சாம்பலாயிரும். எனக்குன்னு ஒன்றும் கிடையாது, செத்த சாம்பல், ஒன்றும் இல்லாததான் சாம்பல். பேரு, புகழ், கணம். இந்த ஒருத்தனை புகழ்ந்து தள்ளணும்னா எங்கே போகணும் அப்படின்னா, கல்லறையில் போய் புகழ்ந்து தள்ளணும். கல்லறையில் பார்த்தீங்கன்னா சிலவங்க செத்த பின் தான் புகழ்வாங்க, பார்த்துருக்கீங்களா? செத்த பின் தான் அந்த அவங்க என்ன செய்வாங்க? புகழ்ந்து தள்ளுவாங்க. சிலவங்க கல்லறையில் புகழ்ந்து தள்ளுவாங்க, சில பெட்டியில் வச்சு புகழ்ந்து தள்ளுவாங்க. என்ன நீங்கள் புகழ்ந்து தள்ளினாலும் சொல்லுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரேதம், சாம்பல் அதான். நீங்க என்ன சொல்லுங்க, காரி துப்புங்க, நீங்க புகழ்ந்து தள்ளாதீங்க. இப்போ அவன் நல்லவன் கிடையாது, அவன் மோசமானவன், அவனை மாதிரி பிராடு கிடையாது, அவன் புத்தி சரியில்லை, என்னமும் சொல்லுங்க. எதுக்கு முன்னாடி? சவப்பெட்டிக்கு முன்னாடி. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ரெண்டுக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்க புகழ்ந்து தள்ளினாலும் பிரயோஜனம் கிடையாது, காரி துப்புனாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது என்னது? சவம். அப்படித்தான். நான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கப்பட்ட ஒருவன். என்னை நீ புகழ்ந்தாலும் என்னை காரி துப்புனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில். இன்றைக்கி நான் வாகனத்தில் நான் ஓட்டிக்கொண்டே போகும்பொழுது, கிளம்பும் பொழுது எனக்கு ஒரு வசனம் என் ஞாபகத்தில் வந்துடுச்சு. நான் வாகனத்தை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நான் கிளம்பும்போது எனக்கு வந்த ஒரு வசனம், தென்பட்ட ஒரு வசனம். அடிக்கடி வாஸ்த வசனம் தான், ஆனால் இன்னைக்கு இந்த கால வேளையில் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பே பயத்திலிருந்து விசுவாசத்தை நோக்கி. அதுதான் இன்னைக்கு கால வேளை நான் எடுத்தேன். பயம், நம்மளை ஆட்கொண்டு இருக்கிற பயம், பயத்திலிருந்து விசுவாசத்தை நோக்கி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசிங்க. ம் ம்
ம் ம் ம் நல்லா கவனிக்கணும். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, நல்லா நோட் படிச்சோங்க, உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் வசனம். இந்த காலவேளை எனக்கு தென்பட்டது ஒன்று என்னன்னா, கர்த்தாவே அவங்க பயமுறுத்துதலை நீர் கவனித்து, ஊழியத்தின் பாதையில் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பயமுறுத்துதல்கள், அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, ஐயா இயேசுவுக்கே இந்த பாடுகளே, இந்த பாடுகள் இருந்த ஊழியத்தை நாங்கள் எப்படி நிற்க முடியும்? ஆனால் அவங்க ஜெபம் என்னவா? அவங்க பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும், இங்கே இருக்க எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கார்னரில் ஏதோ ஒன்று உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கும். நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தேவரீர் அவங்க பயமுறுத்துதலை கேளுங்க, நீர் கவனித்து, உன்னை பயமுறுத்துறாங்கல்ல, நீங்கள் கவனிச்சு, அதுக்கடுத்தாக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் முழு தைரியத்தோடு செய்யணும். நாங்கள் செய்ய வேண்டியதை எப்படி செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்? முழு தைரியத்தோடு. தேவரீர் அவர்கள் பயமுறுத்தலை நீர் கவனித்து எங்க மேல அனுக்கிரகம் வச்சு நாங்கள் தைரியமாக உடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ எங்கள் கையில் கொடுத்துக்கிற பொறுப்புகளை நாங்கள் எப்படி செய்யணுமா? நாங்கள் எப்படி செய்யணும்? பயந்து பயந்து செய்யக்கூடாது, பயந்து பயந்து செய்யக்கூடாது, பயந்து பயந்து செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை பயந்து பயந்து செஞ்சோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, செதறிடும். ஒரு தமிழ் வாக்கு இருக்குல்லவா, பதறாத காரியம் சிதறாது. பதறி பதறி நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் அது செதறிடும், செதறிடும். ஊழியத்தின் பாதையில் அப்பா எங்களுக்கு இந்த அனுக்கிரகம் வேணும், நாங்கள் தைரியமாக நம்முடைய உன்னத ஊழியத்தை செய்யணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. அவங்களுக்கும் பயமுறுத்தல் இருந்துச்சா இல்லையா? மிகப்பெரிய ஒரு பயமுறுத்துதல், மிகப்பெரிய ஒரு பயமுறுத்துதல். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். ஆனால் தங்களுக்கு முன்னாடி எரிந்து கொண்டிருக்கிற 7 மடங்கு பிரச்சனை. ஒரு மடங்கு பிரச்சனை கிடையாது. எத்தனை மடங்கு பிரச்சனையா? 7 மடங்கு பிரச்சனை, 7 மடங்கு பிரச்சனை. தைரியமாக நிற்கணும். அப்பா ஒன்னே ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேனே ஒழிய, ஒரு மனுஷனுக்கு பயந்து நான் மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேன், கைத்தாங்க கொடுக்க மாட்டேன். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் அவருடைய பயமுறுத்தலை கவனித்து, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். யார் அக்னியில் கொண்டு போகிறதுக்கு போனாங்களோ அவங்க ரிட்டர்ன் வரலை. யார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னியில் கொண்டு போட போனாங்களோ அவங்க என்ன செய்யலை, திரும்பி வரலை. அக்னிக்குள்ள போனவங்க கூட தேவரீர் பயமுறுத்தலை கேட்டார். அவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் அக்னியில் என்ன செஞ்சார்? அவங்க கூட 3 பேரை விட 4வது ஆளாக யார் உலாவுகிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? அதனால தான் கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை தைரியமாக இருக்கணும். நம்ம கூட உலாவுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவங்க பயமுறுத்தலை கவனிச்சுட்டு சும்மா கண்ணை மூடி உட்கார மாட்டார். நம்ம கூட உலாவுகிற தேவன். நிறைய தடவை நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டு எங்கே ஆண்டவர் என்னதான் நடக்கோ தெரியல நம்ம யோசிப்போம். பயமுறுத்தலை கவனித்து நம்ம கூட உலாவுகிற தேவன். இதைத்தான் நான் நோட் பண்ணி வச்சேன். நம்ம கூட உலாவுகிற தேவன், நம்ம கூட தங்கி இருக்கிற தேவன், நம்ம கூட அரவணைக்கிற தேவன், நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். கூட யாருமே இல்லை, துணைக்கு யாருமே இல்லை, எங்க கூட உலாவுகிற தேவன் என் கூட இருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், அந்த பிரச்சனைகளை எப்படி சிந்திச்சிருப்பாங்க.
தனிமையில் எப்படி யோசித்திருப்பாங்க, யாருமே இல்லையேன்னு யோசித்திருப்பாங்களே. அவங்க கூட தைரியத்தை கொடுத்த ஆண்டவர். ஊழியத்தின் பாதை நீங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம கூட உலாவுகிற தேவன் நம்ம கூட உண்டு. விசுவாசிக்கு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அக்கினி 7 மடங்காக எரியும் போது தைரியமாக இருங்க, உங்கள் கூட உலாவுகிற ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். பிரச்சனை 7 மடங்காக பிச்சுக்கிட்டு உதறும் போது தைரியமாக இருக்கணும், நம்ம கூட உலாவுகிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால தான் ஊழியத்தின் பாதையில் யோசுவாவை தேவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. 9வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு கொடுக்குற தைரியம் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் வந்து நிற்கிறார். அவ்வளவு நாளும் யோசுவாவுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, யுத்தம் மட்டும்தான். மோசே கைகளை உயர்த்தி நிற்கும் போதெல்லாம் கீழே ஒரு ஆள் யுத்தம் பண்ணிட்டு இருப்பார். அது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யோசுவா சேனை. அவர் மலைக்கு மேல், இவர் மலைக்கு கீழ். இதுதான் வாழ்க்கை. மலைக்கு மேல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டோடைய பிரசனம். மலைக்கு கீழ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? யுத்தம். இவ்வளவு நாளும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த யோசுவா இப்போ ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் அவனை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுறார். ஏதோ அவன் கையில் செய்ய வேண்டிய பொறுப்பை கொடுக்குறார். கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னா, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் சொல்லி முடிங்க, ஒருத்தனும் உனக்கு என்ன செய்யக்கூடாது. நான் இதை வாசிக்கும்போது எனக்கு எவ்வளோ தைரியமான தெரியுமா? வாட் அ லீடர்ஷிப் குவாலிட்டி காட் இஸ் கிவிங். எவ்வளோ அற்புதமான ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொடுக்காரு. ஒருத்தனும் ஒன்றை என்ன செய்ய மாட்டான், எழுத்து நிற்க மாட்டான். எத்தனை பேர் ஆளாளுக்கு எழுத்து நிற்பாங்க தெரியுமா? ஆமாம், ஒன்று சொன்னால் போதும். ஆமாம், நமக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு ஒரு 15 பேர் இருப்பாங்க. நம்ம கேட்டு தான் அவனை ஒரு வழி இல்லை. எத்தனை பேர் எதிர்ப்பு. ஒரு வார்த்தை பேசினா எவ்வளவு எதிர்ப்பு, ஒரு காரியம் செஞ்சால் எவ்வளவு எதிர்ப்பு. இந்த வசனத்தை வாசிக்கும் அது தெரிஞ்சிச்சு. 1008 வரட்டும், 7 மடங்கு எரியட்டும், எவனுக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஒருவரும் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. நிறைய தடவை நான் யோசித்து இருக்கிறேன். எதிர்த்து நின்னவங்களாம் இல்பொருள் ஆவாங்க, எதிர்த்து நின்னவங்க காணாமல் போயிடுவாங்க, நமக்கு விரோதமாக நிற்கிறவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் கூட இருக்கிறேன். மனுஷ தைரியமோ, பண தைரியமோ, அதிகார தைரியமோ, பதவி தைரியமோ அல்ல, என் கூட உலாவுகிற இயேசு என்கிறவருடைய தைரியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. என் கூட உலாவுகிற இயேசு என்கிறவருடைய தைரியம். நிறைய தடவை எனக்கு தைரியம் இல்லாமல் போகலாம். இதை நான் ஃபேஸ் பண்ண முடியுமோ முடியாதோங்கிற ஒரு தைரியம். எப்படி நான் சமாளிக்க போகிறேன், எப்படி இருந்து வெளியே வர போகிறேன். யோசாட்ட சொல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவங்கள பார்த்து நம்ம எதிர்த்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட சண்டை போடுறவங்க கூட நம்ம சண்டை போடணும்னு தேவை கிடையாது. நம்மக்கிட்ட ஃபோனில் 1008 கதையை பேசுகிறவங்க கூட நம்ம எதிர்த்து திரும்ப அவங்களுக்கு 2 வார்த்தை சொல்லணும்னு தேவை கிடையாது. நமக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டவங்களுக்கு நம்ம வாய்ஸ் மெசேஜ் போடணும் தேவை கிடையாது. நம்மளை பற்றி 1க்கு 2 சொல்லி கொடுத்தவங்கள்ட்ட நம்ம 1க்கு 2 நம்ம நல்லவன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் தைரியமாக சொல்லுங்கள், நான் யோசுவா கூட இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன். நான் மோசைக்கிட்ட இருந்தது போல் யோசுவாக்கிட்ட இருப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறாரு, நான் யோசுவா கூட இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. முதல்ல வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முதல்ல என்ன வாசிங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4 அதிகாரம் 29. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து வசனத்தை முழு தைரியமாய் சொல்லும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யும். அவங்க பயமுறுத்தலை கவனித்து வசனத்தை நான் எப்படி பிரசங்கிக்கணும், முழு தைரியமாக பிரசங்கிப்பதற்கு
எனக்கு அனுக்கிரகம் தாரும். உம்முடைய ஊழியத்தை முழு தைரியமாக செய்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் தாரும். என்னை நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளை முழு தைரியமாக செய்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் தாரும். என் குடும்பத்தில் சகல காரியத்தையும் முழு தைரியமாய் செய்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் தாரும். நம்ம படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, படிக்கிற தம்பிமார்கள் இருக்கிறீங்க, கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, முழு தைரியமாக செய்யணும், எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டிடலாம். நாம் கேட்போம், அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம்.